Good morning, ma. நேத்தி டாபிக்ஸ் ப்ரீவியஸ் கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸில் 2 டைப்ஸ் சொன்னோம். ட்ரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷன், ட்ரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கூம்பியும் ஹேரியும் வந்து ஒரு ரப் பண்ணுறப்போ நம்மளுக்கு கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கிடைக்குதா, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கா அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அதுலேயே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. எபோனைட்டுக்கும் ஃபெர் கிளாத்தை வச்சு ரப் பண்ணுறப்போ எலக்ட்ரான் எக்ஸஸ் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் பார்க்கணும். ஓகேவா? சரி பாருங்கள். When an ebonite rod is rubbed with fer, ebonite rod வந்து fer அப்படிங்கிற கிளாத்தை வச்சு ரப் பண்ணுறோம். The fer transfer electrons to be ebonite rod because the electron in the outermost orbit of an atom in fer are loosely bonded as compared to the ebonite rod. அதாவது இந்த ஃபெர் அப்படின்ற ஒரு கிளாத்தை வச்சு நம்ம எபோனைட் ராடை ரஃப் பண்ணுறப்போ அதுலேருந்து ஃபெர் கிளாத்துலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எபோனைட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாக இருக்கிறப்போ ஆட்டம் வந்து லூஸ்லி பாண்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆட்டம் வந்து ஈஸியாக வெளியே போகும், ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். இன்னர் சைடு ஆர்பிட்டாக இருந்துச்சுன்னா ஆட்டமை ரிமூவ் பண்ண முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ த outermost ஆஃப் த ஆட்டம் ஃபெர் ஆர் லூஸ்லி பாண்டட். எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா எபோனைட் ராடோட கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, த எபோனைட் ராட் விச் ஹேஸ் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிகம் நெகட்டிவ்லி சார்ஜ். எபோனைட் ராட் வந்துட்டு ரொம்ப அதிகமான எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கிறதுனால இது நெகட்டிவ்லி சார்ஜ். அதே ஃபெர் கிளாத்தில் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் ஆகிறதுனால பாசிட்டிவ்லி சார்ஜ். கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸாக இருந்தால் நெகட்டிவ்லி சார்ஜ், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸாக இருந்தால் பாசிட்டிவ் சார்ஜ். இப்போது ஃபெர் கிளாத் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ்லி சார்ஜ். ஓகேவா? ஓகேம்மா, நெக்ஸ்ட் பாரு. இதை வந்துட்டு இதில் வந்து கிளாஸ் ராடை வந்து சில்க் கிளாத்தில் ரப் பண்ணுறோம். அப்போ கிளாஸ் ராட் அப்படிங்கிறது நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜாகவும் சில்க் கிளாத் வந்து நெகட்டிவ் சார்ஜாகவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? பாருங்கள், கிளாஸ் ராட் வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால அது பாசிட்டிவ் சார்ஜ். அதே சில்க் கிளாத் வந்து எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால நெகட்டிவ்லி சார்ஜ். இதில் எபோனைட் அப்படிங்கிறது எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரானாக இருக்குது, ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ். எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸாக இருக்குது ஃபெர் கிளாத்தில், ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ். ஓகேவா? ஃப்ரம் தீஸ் we all know that when two materials are rubbed together some electrons may be transferred from one material to other. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிறாங்க இல்லையா? என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிட்டோம்? எபோனைட் ராடும் ஃபெர் கிளாத்தும், இதில் கிளாஸ் ராடும் சில்க் கிளாத்தும். ரெண்டு மெட்டீரியல் எடுத்து ஒரு மெட்டீரியலோட இன்னொரு மெட்டீரியல் வந்து ரப் பண்ணுறதுனால தான் எலக்ட்ரான் எக்ஸஸ் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம இந்த ஃபுல் டாபிக்ஸ்லேயும் பார்த்தோம். எலக்ட்ரான்ஸ் எப்படி ஒரு 2 மெட்டீரியலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷன். சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு எது முக்கியமாக இதில் இருக்குன்னா ஃப்ரிக்ஷன். ஓகேவாம்மா? ஓகே, நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன். ஓகேவா? எப்படி கண்டக்ஷன் ஆகுது? when the ebonite rod is rubbed woolen cloth, electrons from the woolen cloth are transferred to ebonite rod. now எபோனைட் ராட் வந்துட்டு உள்ளன் கிளாத்தை ரப் பண்ணுறப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ளன் கிளாத்துலேருந்து எபோனைட் ராடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? இப்போ ஒரு இதில் வந்து என்ன எடுத்துக்கிட்டாங்க, எபோனைட் ராடையும் உள்ளன் கிளாத்தையும் எடுத்துக்கிட்டு எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ளன் கிளாத்தை வச்சு எபோனைட் ராடை நம்ம ரப் பண்ணுறப்போ உள்ளன் கிளாத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் எபோனைட் ராடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நவ்
எபோனைட் ராட் வில் நெகட்டிவ்லி சார்ஜ். எபோனைட் ராட் வந்து ஆல்ரெடி நெகட்டிவ்லி சார்ஜ். Why rod near the paper cylinder negatively charged is rod attracted by positive charge in the cylinder. ஒரு பேப்பர் வந்து சிலிண்டர் இது மாதிரி ரோல் பண்ணியிருக்காங்க. ரோல் பண்ணுறப்போ நம்மளுக்கு சிலிண்டர் அப்படின்றது நெகட்டிவ் சார்ஜாகவும் அதே எபோனைட் ராடும் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்போ இது ரெண்டு என்ன ஆகுது அப்படின்னா அட்ராக்ட் ஆகி பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் சிலிண்டர் ஆகுது. ஓகேவா. எபோனைட் ராட் வந்து நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. எபோனைட் அப்படின்ற ராட் வந்து நெகட்டிவ் சார்ஜில் இருக்குது. ஓகேவா. அதில் சிலிண்டரில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் மாதிரி ரோல் பண்ணிட்டாங்க. அது வந்து பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கிறதுனால என்ன ஆகுது, அட்ராக்டிங் த ஃபோர்ஸ் வந்து இதில் நடக்குது ஒரு சார்ஜஸில். When the cylinder is touched by rod, some negative charges are transferred the paper. இப்போது சிலிண்டர் மாதிரி ரோல் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது வந்துட்டு எங்கே டச் ஆகுதுன்னா ராடில் டச் ஆகுது. டச் ஆகிறப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த பேப்பரில் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா. அந்த சிலிண்டர் மாதிரி ரோல் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா பேப்பரை, அதை வந்துட்டு நம்ம டச் பண்ணுறது, ராடை வந்து டச் பண்ணுறப்போ அதை ரப் பண்ணுறப்போ அந்த ரோல் மாதிரி பண்ண பேப்பர் வந்து நெகட்டிவ் சார்ஜாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஹென்ஸ் த நெகட்டிவ் சார்ஜ் இஸ் ராட் ஆர் ரிப்பல்டு பை த நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் சிலிண்டர். நெகட்டிவ் அப்படி வந்துச்சுன்னா அது ரிப்பல்ட் ஆகும். ஒரு பாசிட்டிவும் ஒரு நெகட்டிவ் வந்தால் தான் அட்ராக்டிங் ஃபோர்ஸ் வந்து நடக்கும். சேம் சிம்பிளாக இருந்தால் ரிப்பல்ட் ஆகும். டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸாக இருந்துச்சுன்னா அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இதில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட், thus we can say that charge can be transferred to an object by burning it in contact with a charged body. ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத தான் வந்து கான்டாக்ட் வித் சார்ஜ்டு பாடின்னு சொல்லுவோம். திஸ் மெத்தட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாடி டு அதர் பாடி இஸ் கால்ட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டக்ஷன். ஒரு பிளேஸ்லேருந்து, அதாவது ஒரு பாடியிலேருந்து அனதர் பாடிக்கு சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் ட்ரான்ஸ்ஃபரிங் பை கண்டக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவாம்மா. இது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பை சார்ஜ் அப்படின்னா என்னன்னு சொன்னோம், 2 டைப்ஸ் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷன், ட்ரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். ட்ரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷன்னா ஒரு 2 மெட்டீரியல்ஸில் ரப் பண்ணி ஃப்ரிக்ஷன் நடக்கக்குள்ள எலக்ட்ரான் எக்ஸஸ் ஆகுதா, எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் ஆகுதா அப்படின்றத ட்ரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷனில் சொன்னோம். இப்போ கண்டக்ஷனில் வந்துட்டு எபோனைட் ராடியும் ஒரு உள்ளன் கிளாத்தையும் சொல்லிட்டாங்க. அந்த உள்ளன் கிளாத்துக்கு அதுக்கப்புறம் சிலிண்டர் ஷேப்பில் ஒரு பேப்பர்ஸை ரோல் பண்ணிக்கிட்டோம். அதுலேருந்து எபோனைட் ராட்லேருந்து நெகட்டிவ் சார்ஜும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் க்ரியேட் ஆகி அட்ராக்ட் ஆகுது. அது சிலிண்டர் வந்துட்டு சிலிண்டர் ஷேப்பில் ரொட்டேட் பண்ண அந்த பேப்பரில் எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ சிலிண்டருக்கும் என்ன ஆகுது, நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்குது. எபோனைட் ராடு நெகட்டிவ் சார்ஜ் ஆகிறப்போ ரிப்பல்ஸ் ஆகுது. ஓகேவாம்மா. ஓகேவா. இந்த டாபிக்ஸ் ஓவர். ஓகே, இதுலேருந்து ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்குறேன் 1 கொஷின்ஸ். ஓகேவாம்மா. ஓகே, டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கண்டக்ஷன். சாரி, பை வரும். ட்ரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன். திஸ் மெத்தட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் charge from one body to other bodies is called transfer by conduction. Okay va. The method of transferring charge from one body to other body is called transfer by conduction. This method of transferring charge from one body to other body is called transfer by conductions. ஓகேவா. ஒரு பாடியிலேருந்து அனதர் பாடிக்கு சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவாம்மா. ஓகே, நல்லா ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோ, ரைட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணு. ஓகேவாம்மா. ஓகே, தேங்க்யூ.